மஞ்சள் குழந்தை பருவத்துல இருந்தே யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் அதை மறந்ததுனால தான் ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம் பெண்களுக்கு வந்து வருது. ஸோ கேன்சர் மாதிரி, பிரஸ்ட் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள், ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு இது எல்லாமே ஒரு ரீசன் மஞ்சள் வந்து நம்ம விட்டதுன்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிலருக்கு தான் இந்த மஞ்சள் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஃபேஸ் அலர்ஜி ஆகுது, ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுறேன், ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மட்டும் என்ன பண்ணலாம்னா கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஸோ குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டோம்னா ஸோ மஞ்சள் போட்ட மாதிரியும் தெரியாது, ரொம்ப மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம குளியல் பொடி ரெடி பண்ணும்போது அதில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேஸ் பேக் ஏதாவது நம்ம ரெகுலராக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் இருக்கிற மாதிரி நம்ம டெய்லி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நிறைய இது வந்து பார்த்தோம்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் நமக்கு ஸ்கின்ல வந்து வராது. ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கணும், ஸோ பிம்பிள்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கஸ்தூரி மஞ்சள். மஞ்சளில் நிறைய டைப் இருக்கு. ஸோ இது வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியும் சில டைப்ஸ் ஆஃப் டர்மரிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபேஸில் வந்து பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம்.